அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, தவறாக எடுக்கப்பட்ட எண் பார்க்க போகிறோம். ஒரு வகுப்பில் உள்ள 20 மாணவர்களின் சராசரி உயரம் 160 சென்டிமீட்டர் என கணக்கிடப்பட்டது. சரிபார்க்கும்போது 152 சென்டிமீட்டர் என்பதை 132 சென்டிமீட்டர் என தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்தது. சரியான சராசரி உயரம் என்னன்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. இப்போ நம்ம கொஸ்டின் படிக்கும்போது புரிஞ்சிருக்கும். 20 மாணவர்கள் சராசரி உயரம் 120 சென்டிமீட்டர். அதில் பார்த்திங்கன்னா ஒரு மாணவனோட உயரம் 152 சென்டிமீட்டர் என்பதை தவறுதலாக 132 சென்டிமீட்டர்னு சொல்லி கணக்கிட்டிருப்பாங்க. இப்போ அந்த சரியான சராசரி என்னன்னு கேட்குறாங்க. அந்த 152 நம்ம எடுத்துகிட்டு 132 போட்டு அப்போ சரியான சராசரி என்னன்னு சொல்லி நம்ம சொல்லணும். இதுக்கான ஃபார்முலா மாதிரி பார்த்தீங்கன்னா, சரியான சராசரி ஈக்குவல் சராசரி ப்ளஸ் வித்தியாசம் டிவைடட் பை எண்ணிக்கை. சராசரினா கொடுக்கப்பட்ட கணக்கில் சராசரி பார்த்திங்கன்னா 160 சென்டிமீட்டர் ப்ளஸ் வித்தியாசம், அதாவது 152க்கும் 132க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 டிவைடட் பை எண்ணிக்கை. எத்தனை மாணவர்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 20. சரிங்களா? இதுலேருந்து கணக்கிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேன்சல் ஆகி 160 + 1 = 161 சென்டிமீட்டர். அவ்வளோதான், ஆன்சர் வந்துருச்சு. நெக்ஸ்ட் சம் பார்த்திங்கன்னா, ஒரு கல்லூரியில் உள்ள 30 மாணவர்களின் மதிப்பெண்களின் சராசரி 59, அதில் ஒருவருடைய மதிப்பெண் 79 என்பதற்கு பதிலாக 19 என தவறாக சேர்க்கப்பட்டது எனில் உண்மையான சராசரி என்ன? சேம் அதே மெத்தட் தான். சராசரி என்ன கொடுத்துருக்காங்க? 59 ப்ளஸ் வித்தியாசம் 79க்கும் 19க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 60 டிவைட் பை எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 30. அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 59 ப்ளஸ் ஆன்சர் இஸ் 61. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாருமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.